சென்னை அனகாபுத்தூரில் தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் கால் டாக்ஸி மீது எதிர் திசையில் வந்த கார் மோதி விபத்தில் கர்ப்பிணி உட்பட இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன, விபத்திற்கான காரணம் என்ன, இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற மேடவாக்கம் மகாராஜபுரம் 1வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் பத்மநாபன், வயது 58, ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி இந்திராணி, வயது 51, இவரது மகள் தீபிகா 21 வயது. தீபிகாவுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் திருமணமாக இருக்கிறது. ஒரு ஐடி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது 8 மாத கர்ப்பிணியாக இருந்த காரணத்தினால் அவர் விடுமுறையில், அந்த பிரசவ விடுமுறையில் வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திராணியின் அண்ணனுடைய பேத்தியோட பிறந்த நாள் விழா அம்பத்தூர் பகுதியில் நேற்று நடந்திருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பத்மநாபன், அவர் மனைவி இந்திராணி, மகள் தீபிகா 3 பேரும் இங்கிருந்து தாம்பரத்திலிருந்து அங்கே அம்பத்தூருக்கு சென்றிருக்கிறார்கள். பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு விட்டு நேற்று இரவு அவர்கள் 3 பேரும் கால் டாக்ஸி மூலமாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பத்தூரில் இருந்து தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலை வழியாக தாம்பரம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனகாபுத்தூர் அருகே வரும்பொழுது எதிர் திசையில், அதாவது ராங் ரூட்டில் தாறுமாறாக வந்த ஒரு கார் நேருக்கு நேராக மோதுகிறது. இந்த விபத்தில் தந்தை மகள் இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். காரை ஓட்டி வந்த டிரைவர் காயமடைந்திருக்கிறார். அதேபோல இந்திராணியும் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தில் பலியான தீபிகா 8 மாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கடந்த செப்டம்பர் மாதம் அவருக்கு திருமணமாகி இருக்கிறது. திருமணமாகிய நிலையில் இந்த 8 மாத கர்ப்பிணி இந்த விபத்தில் பலியான சம்பவமானது அவர்கள் குடும்பத்தினரே வெறும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்தை பார்த்தீர்கள் என்றால் தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் எதிர் திசையில் தான் வாகனங்கள் செல்லும். இந்த நிலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த எதிர் திசையில் இந்த விபத்தை ஏற்படுத்திய காரை மணிகண்டன் என்ற டிரைவர் ஓட்டி வந்திருக்கிறார். 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் எதிர் திசையில் மிக வேகமாக இந்த விபத்தை ஏற்படுத்தியாக போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த மணிகண்டன் மது போதையில் தவறான பாதையில் அந்த வாகனத்தை ஓட்டி வந்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேருக்கு நேராக அந்த கார்கள் மோதிய விபத்தில் அந்த சம்பவ இடத்திலேயே பத்மநாபன் இறந்திருக்கிறார். அவருடைய மகள் தீபிகா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்ல வழியில் இருந்திருக்கிறார். தந்தை மகள் இருவரும் உயிரிழந்த சம்பவமானது அவர் குடும்பத்தினரே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக பைபாஸ் சாலைகளில் இது போன்ற நெடுஞ்சாலை போலீசார் அந்த பகுதியில் வாகன ரோந்து சென்று இது போன்ற தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் டிரைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது வழக்கம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் எதிர் திசையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் என்ன செய்து கொண்டதா என்ற கேள்வியை தான் தற்போது அவர் உறவினர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் தவறான பாதையில் அந்த கார் பயணம் செய்து நேருக்கு நேராக மோதி இந்த விபத்தை ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தையே தற்போது நிலைகுலைய செய்த இந்த சம்பவமானது இந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்று அந்த தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் டிரைவர்கள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் தற்போது பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக உயரதிகாரிகள் தலையிட்டு இந்த மாதிரி பைபாஸ் சாலைகளில் இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அனகாபுத்தூர் சாலை விபத்தில் 8 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி மீரான். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.